எங்க நேரம் என்னமோ தெரியல, அங்க ஒரு தமிழ் தெரிஞ்ச தாத்தா ஒருத்தர் வந்தார். தமிழ்ல பேசுறீங்களே, யாரு தமிழ்ல பேசுறது? நீங்க தமிழா? ஆஹா வந்துட்டாரியா. நட்டின்ற இது தெரியாம நாடி அப்படி என்ன டிடி என்றது அப்படி நாடி ஸ்டைல் அப்படி நாடி அப்படி படிச்சிட்டேன். அங்க போயிட்டு நாடி அங்க இருந்து நீங்க வந்து முதல்ல இந்த வாட் இஸ் தட் மறந்துட்டியா? ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அண்டர்லாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பால்கனி ஜன்னலை திறந்தா அப்படியே பனிமலை ஸ்னோ மவுண்டன் வியூ, அப்படியே அங்கிருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா கிறிஸ்டல் கிளியர்ல ஃப்ரீசர்லேருந்து ஊத்துற மாதிரி, ஃப்ரீசர்லேருந்து கிளம்பி வந்த மாதிரி சிலு 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 சிலுன்னு ஒரு ஆறு, அதுக்கு நடுவில் டேபிளை போட்டு அதுக்கு மேலே உக்காஞ்சி ஆற்றுக்கு நடுவுலையே சூடாக ஒரு கப் காஃபி, அதை அப்படியே முடிச்சுட்டு திருப்பி வந்தோம்னா சூடா சிக்கன் வித் சப்பாத்தி, அப்படியே அந்த வெயில் மறைகிற சாயங்கால நேரத்தில் டைம் லாப்ஸ் வச்சு எடிட் பண்ண மாதிரி லைவாக ஒரு அமேசிங் சன்செட்டு. இதெல்லாம் நான் ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தான் நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டோரி கிடையாது, இது ஒரு ரியல் பிளேஸ். இப்படி ஒரு இடம் இருக்கு, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இப்படி ஒரு பிளேஸ் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சென்னையில் இருக்க நீங்களும் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு அந்த இடம் இருக்கும். இங்கேருந்து நீங்கள் ட்ராவல் அலவன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஸ்டே பண்ணுற அந்த ரூம் ஃபீயாக இருக்கட்டும், இந்த இடத்த நீங்கள் ஃபுட்டு அலவன்ஸ் எல்லாமே ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்கு. ஸோ அது எப்படி அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகிறது, அந்த இடம் எங்கே இருக்குது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Yeah, I know sometimes. ஸோ அந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ அந்த பேர் சொல்லும் போதே ஒரு ஃபீல் வருதுல்ல, அந்த மெஸ்மரைசிங் பிளேஸ் ஹிமாச்சல் பிரதேஷ்ல தான் இருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ்ல தர்மசாலாக்கு பக்கத்துல நட்டின்ற ஒரு ஸ்மால் வில்லேஜ். அடேங்கப்பா, ஹிமாச்சல் பிரதேஷ் அதுக்குள்ள தரம்சாலா அதுக்குள்ள நட்டியா, அப்படி ஒரு கிராமமா? இங்க இருந்து அங்க போயிட்டு அங்க இருந்து அங்க போனோம்னா எப்படியும் அங்க இருந்து ஒரு ஆட்டோ கேப் எல்லாம் பிடிக்கணும். எப்படியுமே அங்கவே ஒரு டிராவலுக்கு ஒரு 1000 1500 செலவாயிடுமே. அப்படி சொல்லிட்டு நீங்க பயப்பட தேவையில்ல. வெரி சீப் பிரைஸ்ல வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க இங்க இருந்து சென்னையில இருந்து நீங்க டிராவல் பண்ணி அங்க போய் சூப்பரா நீங்க என்ஜாய் பண்ணலாம். ரூம் ரூம் ரெண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இங்க நீங்க இப்போ இங்க உங்க மைண்ட்ல நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க யோசிக்கிறத விட அது கம்மியா தான் இருக்கும். ஸோ ரூம் ரெண்ட் பாத்தீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நான் சொன்ன அந்த சினேரியெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கும்போது அப்படி ஒரு இடமா, அப்ப அங்க ஒரு ரூம் இருக்குன்னா கண்டிப்பா இவ்வளவாவது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சும்மா ஒரு கால்குலேட் பண்ணிருப்பீங்க. ஸோ ஆனா நான் சொல்ல போற பிரைஸ் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சதை விட எப்படியும் 2-3 மடங்கு கம்மியா தான் இருக்கும். அவ்வளவு கம்மி அந்த இடமும். ஸோ நம்ம இப்போ வந்து இங்க சென்னையில இருந்து எப்படி அங்க போறது, எப்படி ரீச் ஆகுறது, பட்ஜெட்டா செலவு அதிகம் பண்ணாம எப்படி அங்க போய் சேர்றதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நான் வந்து சென்னையில இருந்து போனதுனால நான் அது மட்டும் சொல்றேன். நீங்க வேற பக்கத்துல எங்கனா இருக்கீங்கன்னா சென்னைக்கு பக்கத்துல இருக்க மாதிரி சென்னைக்கு வந்துருங்க. அப்படி ரொம்ப தூரமா இருக்கீங்கன்னா அது எப்படி போகணுன்ற நானும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இங்க சென்னையில இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் இருக்கும். நைட்டு 10:30 மணிக்கு அந்த ட்ரெயின் ஏறிடுங்க. அதுதான் நம்ம எப்பயுமே சொல்ற போன ட்ரிப்புக்கு அந்த ட்ரெயின்ல ஏறி இருப்போம். ஸோ நம்ம இந்த ட்ரிப்புக்கு அந்த ட்ரெயின் தான் ஏறப்போம். ஸோ தமிழ் எக்ஸ்பிரஸ் ஏறி டெல்லி போய் சேர்ந்துருங்க. டெல்லி போயிட்டு அங்க இருந்து நீங்க அம்ரிட்சர் போங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டு அங்க மட்டும் அவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க போயிட்டு அதை மட்டும் பார்த்துட்டு தான் நல்லா இருக்காது. அதுவும் அங்க தூரம் போயிட்டு நீங்க அம்ரிட்சர் பார்க்காம வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் லாஸ். அதனால நீங்க அம்ரிட்சர் போயிடுங்க. டெல்லி போயிட்டு அம்ரிட்சர் போயிட்டு அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்க. அங்க போய் என்னென்ன பண்ணலாம், அந்த ஒரு நாள் என்னென்ன சுத்தி பார்க்கலாம், அங்க எப்படி எல்லாம் இருக்கலாம், என்னென்னலாம் அங்க ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்கனவே பழைய வீடியோல போட்டிருப்பேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அம்ரிட்சர் நீங்க முடிச்சுட்டு அன்னைக்கு நீங்க அடுத்த நாள் நைட்டு உங்களுக்கு 3 மணிக்கு 1:30 மணி 1:15 நைட்டு 1:15க்கு அம்ரிட்சர்ல இருந்து பத்தான்கோட்டுக்கு உங்களுக்கு ட்ரெயின் இருக்கும். செம்ம குளிரும். பெரிய லண்டனு.
ஜெர்கின்லாம் எடுத்துட்டு போய்க்கோங்க. இல்ல பெட்ஷீட்டாவது எடுத்துட்டு போய்க்கோங்க. பத்தான்கோட்ல பயங்கரமா குளிரும் விடிய காலைலாம். நீங்க நைட்டு 1:15க்கு ஏறினீங்கன்னா 2 1/2 ஹவர் டிராவல்ஸ் பத்தான்கோட் போய் இறங்கிடுவீங்க. அங்க போய் இறங்குனீங்கன்னா, அங்கருந்து பக்கத்துல தான் பத்தான்கோட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ பத்தான்கோட் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டீங்கன்னா, அங்க நீங்க போனீங்கனாலே அங்கருந்து உங்களுக்கு பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். கவர்மெண்ட் பஸ், பிரைவேட் பஸ் ஏறாதீங்க. ரேட் அதிகமா. கவர்மெண்ட் பஸ் நெறைய பஸ் இருக்கு அங்க. ஹிமாச்சல் ரோட் டிரான்ஸ்போர்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். என்னமோ ஹிமாச்சலோட கவர்மெண்ட் பஸ் தான். ஸோ நீங்க அந்த பஸ் ஏறிட்டீங்கன்னா, அங்க இருந்து தரம்சாலாக்கு பஸ் இருக்கும். 200 தான் ஆகும் ஒரு ஆளுக்கு. அந்த பஸ் நைட்டு நீங்க காலைல ஒரு 4 மணி 4:30 போல 3:30 அப்படி போல ஏறுனீங்கன்னா, அப்படியே கிளம்பும். கிளம்பிட்டு கொஞ்ச தூரம் நார்மல் ரோட்லயே போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அந்த இந்த மலைப்பகுதியில அப்படியே ஏற ஆரம்பிக்கும். அப்படியே போக 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 சூப்பரா இருக்கும் அந்த சினாரியோஸ்லாம். நீங்க தரம்சாலா கொஞ்சம் மலை கொஞ்சம் பாதி ஏறிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த 2 சைடு வியூவு அங்க இருக்கிற அப்படியே இந்த ஃப்ளவர்ஸு அதெல்லாம் பார்க்க அப்படியே ஏதோ படத்துல பார்க்குற மாரி இருக்கும். அவ்ளோ சூப்பரா இருக்கும். இங்க அடேங்கப்பா! இப்படிலாம் ஒரு இடம் இருக்கா? இந்த மாரிலாம் இருக்கா? இங்க எப்படி எல்லா விஷயத்தையும் ஃபோட்டோல பார்க்கறதுக்கும், நேர்ல பார்க்கறதுக்கும் உங்களுக்கு செம்ம டிஃபரெண்ட் இருக்கும். நீங்க ஃபோட்டோல பார்க்குற ஃபீலோட, இல்ல வீடியோல பார்க்குற ஃபீலோட, லைவா பார்க்குறப்ப அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே எல்லோ கலர் போற வழியில ஃப்ளவர்ஸ் இருக்கும். அங்க விவசாயமும் பண்ணுவாங்க. அடேங்கப்பா! இந்த மலை மேல இந்த இந்த கிளைமேட்ல விவசாயம்லாம் பண்றாங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சரியமாவும் இருக்கும். ஸோ அந்த டிராவலுமே சூப்பரா இருக்கும். தரம்சாலா போற வழிலலாம். அப்படியே நீங்க போம்போது கொஞ்சம் மேல ஏற 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 கொஞ்சம் கிட்டக்க போக 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 அந்த பனிமலை கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஹிமாலய பனிமலை கொஞ்சம் கொஞ்சமா. அது நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப அப்படியே அப்படியே லைட்டா பார்க்கும்போது, ஆஹா! அப்படி ஒரு எக்ஸைட்மென்ட் வரும் உங்களுக்கு பார்த்த உடனே. இல்ல நீங்க அதுக்காக தான் இங்கேருந்து போறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா அது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஏர்பின் பின்ல அப்படி சுத்தி சுத்தி மேல ஏற ஏற அடுத்தடுத்த டர்னிங் முடிச்சு மேல ஏற ஏற அந்த பனிமலை கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் சீசன் டைம்ல போனீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அத பார்க்க. அப்படியே அது கொஞ்சம் ஒரு 4, 5 பெண்டும் தாண்டி மொத்தமா அப்படியே தெரியும். அப்படியே சூப்பரா இருக்கும். அந்த அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே அப்படியே பார்க்குறப்ப, அப்படியே வேற ரிவர்லாம் தாண்டி போகும். அந்த ரிவர்லாம் அந்த பனி இமயமலையிலேருந்து உருகி வர தண்ணி தான் அந்த தண்ணியெல்லாம். ஸோ செம்மையா இருக்கும். ஸோ நீங்க தர்மசாலா போய் இறங்கிட்டீங்கன்னா, அங்கருந்து உங்களுக்கு நட்டி அப்படின்ற வில்லேஜுக்கு ஒரு பஸ் இருக்கு. காலையில 9 மணிக்கு இருக்கும். அதுக்கப்புறமா அது டைமிங் பஸ் தான். ஸோ அப்புறம் அங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க நட்டி, தா தாடின்னு 2 இடம் இருக்கு. நான் சொல்றது வந்து நட்டி. தாடின்னு போய் ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப என்ன பண்ணிட்டோம், நட்டின்ற இது தெரியாம நான் நாடி அப்படியே NADDன்றது அப்படி நாடி ஸ்டைலா அப்படி நாடி அப்படி படிச்சுட்டேன். அங்க போயிட்டு நாடி தெரியுமே நாடிக்கா பஸ் கிதரே நாடிக்கா பஸ் கிதரேன்னா அவனுங்க வந்து நான் தாடியை தான் நாடி சொல்றேன் நினைச்சுக்கிட்டு அந்த தாடிக்கு பஸ் காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஐயோ நான் நம்ம ஸ்பெல்லிங் பார்த்தோமே தாடி இல்லையே நாடி தானே சொல்லிட்டு நானும் அவள் தான் மாட்டிக்கிட்டேன். கதை முடிஞ்சுன்னு நினைச்சிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறமா எங்க நேரம் பண்ணமோ தெரியல. அங்க ஒரு தமிழ் தெரிஞ்ச தாத்தா ஒருத்தர் வந்தார். யாரோ தமிழ்ல பேசுறாங்களே. யார் அது? யார் தமிழ்ல பேசுறது? நான் என்னப்பா? அண்ணே நீங்க தமிழா? ஆஹா! வந்துட்டாருயா! அவரு திடீர்னு உட்காந்து அவரு வந்து, "தம்பி நீங்க தமிழான்னு?" கேட்டாரு. ஆமா தாத்தா. நீங்க தமிழ்?" "ஆமா, தமிழ் தான். இங்க சும்மா சுத்தி பார்க்க வந்தேன் நானு. நான் இங்க தான் 1 மாசமா இருக்கேன்" அப்டின்னாரு. நான் சொன்னேன், "இது மாரி நட்டின்னு இருக்கு. இது மாரி தாடி சொல்றாங்க. நான் எதுன்னு எனக்கு சரியா புரியல" அப்டின்னா, அவரு வந்து, "இல்ல தாடி தான் இருக்கு" அப்டின்ட்டாரு அவரும். ஐயோ! தாத்தா மாரி காமிச்சேன் நானு. அவரு கூகுள் மேப்ல, "இங்க பாருங்க பேர் நட்டி தான் போட்டிருக்கு. தாடி கிடையாது. தாடிக்கு ஸ்பெல்லிங்க நான் பார்த்தேன். அது வேற" அப்டின்னேன். அவரு வந்து, "அப்படியா? சரி இருங்கன்னு" பார்த்துட்டு அவரு போயிட்டு அவரு எதாவது ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா, அவரும் ஒண்ணும் பண்ணல. அவரு கொஞ்ச நேரம் அப்படியே சுத்திட்டு அவரு போயிட்டாரு. அப்புறம் அவரு போய் உட்காந்துட்டாரு அவரு. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், நான் உள்ள போயிட்டு அந்த பஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கால அவங்ககிட்ட போய் கேட்டேன். இது மாரி தாடி தாடி சி நட்டி பஸ் நாடி பஸ் கிதரே நாடி பஸ்ன்னு. அவங்க வந்து நாடி தட்டி பஸ்ன்னு அப்புறம் நான் சொன்னேன் ஸ்பெல் பண்ண மாட்டேன். நாடி நெய்யி NADDY அப்படின்னா அப்புறம் தான் துப்புனேன். அரே நாடி நெய்ய நட்டி யார் அப்படின்னா, ஓ நட்டியா நம்ம தான் பெரிய புளுத்தியாட்டம் நாடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமான்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க நட்டிக்கு பஸ் வந்து போயிருச்சு. நீங்க வந்து மெக்லோடகஞ்ச் போயிட்டு அங்கிருந்து பஸ் புடிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் 2வது வாட்டி போறப்ப நாடிக்கு ஸ்ட்ரெயிட்டா பஸ் புடிச்சிட்டேன். ஏன்னா அப்ப நான் கரெக்டா என் பேர் தெரிஞ்சதுனால நட்டிக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா பஸ் புடிச்சிட்டேன். அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா பஸ் இருக்கும். அது வந்து 30 ரூபீஸ் என்னமோ வரும் அங்கிருந்து அவ்வளவுதான். நீங்க கரெக்ட்டா அங்க போய் இறங்கிட்டீங்கன்னா, அந்த ரூமோட பேர் வந்து சிருஷ்டி ஹோம் ஸ்டே. நான் தங்கியிருந்த இடம் பேரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கூகுள் மேப் லொகேஷன் இருக்கு. நீங்க இறங்குற இடத்துல இருந்து. அது இறங்கி அத நடந்து போற இதுவே
அப்படி இருக்கும் சூப்பரா நீங்க இறங்கிட்டு உள்ள அந்த வழி தேடி போகலாம், மேப் பார்த்துக்கிட்டே போகலாம். அந்த மேப் பார்த்து நீங்க போறப்ப அப்படியே அந்த நடந்து போற வழியே உங்களுக்கு அப்படியே அந்த லொகேஷன்ஸ் அப்படி வியூஸ் எல்லாம் பார்த்து நீங்க போக போக செம்மையா இருக்கும். நீங்க கடைசியில போய் அந்த வீடு அந்த ஹோம் ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோன்னே அப்படியே அந்த எதிரில் இருக்கிற வியூவை பார்த்துட்டு அப்படியே அப்பா இங்கேயா நம்ம தங்க போறோம் அப்படி உங்களுக்கே அப்படி மெய்மறந்து போயிடுவீங்க. அப்படி ஒரு இப்படி அப்படியே பெரிய பங்களாலாம் கிடையாது, நார்மல் ரூம் தான். ஆனா அந்த வியூ அங்க பக்கத்துல இருக்கிற அந்த விஷயங்கள் அது எல்லாமே உங்களை அப்படியே ஆச்சரியப்பட வைக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ பட்ஜெட் மதியம் நான் சொன்னேன் ஏற்கனவே 600 650 தான் வரும், அவ்வளோதான் அங்கே பட்ஜெட்டும். நீங்க வந்து Booking.comல நீங்க சிருஷ்டி ஹோம் ஸ்டேன்னு போட்டீங்கனாலே அவங்க ஹோம் ஸ்டே வரும். ஸோ அதை நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அங்க போயிட்டு நீங்க செக்இன் பண்ணிட்டு அந்த அந்த ரூம்காரன் ரொம்ப தங்கமான மனுஷன். நீங்க ஏன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் அவருக்கு புரியும். நீங்க எதனா ஹெல்ப் பண்ண டிக்கெட்டுக்கலாம் சாப்பாடு அவரே செஞ்சு கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன வேணுமா கேட்டீங்கன்னா, இல்லை நீங்களே குக் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கும் அவங்க ஒரு கிச்சன் இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னா அவர் அதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அவங்க பொருள் மட்டும் நீங்க அவர்கிட்ட வாங்கிக்கலாம், இல்ல கடையில போய் கூட வாங்கிட்டு வந்துக்கலாம். ஆனா எல்லா பொருளும் அவர் வச்சிருப்பாரு அங்கேயே. ஸோ நீங்க என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துல நீங்க என்னென்னலாம் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பட்ஜெட் இருக்கு, நான் ஒரு 2 3 நாள் கூட 3 நைட் கூட நாங்க தங்கி அப்படியே பொறுமையா சுத்தி பார்க்குறேன், நாங்க டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறோம், கொஞ்சம் பட்ஜெட் இருக்கு என்கிட்ட அப்படின்னா, நீங்க போயிட்டு மொத நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துருங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து நீங்க சுத்தி பார்க்க ஆரம்பிங்க. இல்ல எனக்கு ஒரு 2 நைட்டு தான் அங்க, எனக்கு அதுக்கு மேலலாம் என்னால இருக்க முடியாது, அவ்வளோ பட்ஜெட் என்கிட்ட இல்ல அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, தர்மசாலா வந்து இறங்குவீங்க தெரியுமா? இறங்குன உடனே அங்கிருந்து நீங்க வந்து முதல்ல இந்த வாட் இஸ் தட் Mandatia? தரம்சாலா கிரிக்கெட் ஸ்டேடியம் அங்க இருக்கும். ஸோ அங்க போங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு பஸ் இருக்கும். பஸ் இல்லைனா கூட நீங்க நடந்தே கூட போயிரலாம். பக்கத்துல தான் அந்த ஸ்டேடியம் வந்து. நீ மேப் பார்த்து நடந்து போயிரலாம். இல்ல பஸ் ஏறி அந்த சைடுல இறங்கும். அ தரம் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஸ்டாப் கேட்டீங்கனாலும் அவங்க பக்கத்துல இறக்கி விட்டுருவாங்க. மொத்தம் நடந்து போயிரலாம். ஈஸி தான். ஸோ நீங்க நடந்தே அங்க போயிட்டு உள்ள போய் சுத்தி பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். நீங்க வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. நெறைய மேட்ச் அங்க நடந்திருக்கு. ஸோ ஆனா நேர்ல பார்க்குறப்ப அப்படியே அந்த ஸ்டேடியம் பின்னாடி அப்படியே அந்த பனிமலை, அப்படியே அந்த வியூ பார்க்க சும்மா அப்படி இருக்கும். நீங்க லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப வார்த்தையால சொல்ல முடியாது. ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு 20 ₹30 கேட்பாங்க. ஸோ உள்ள போய் சுத்தி பார்க்கறதுக்கு. செம்மையா இருக்கும். கண்டிப்பா ஒர்த் இது. நீங்க போய் பாருங்க. நீங்க அப்படியே உள்ள சுத்தி முடிச்சுட்டு அப்படி வெளிய வந்து இங்க அந்த ரோடு இப்படி ஒண்ணு திரும்பும் ஃப்ரண்ட் சைடுல. அப்படி வந்து இப்படி இந்த சைடுல இப்படி போனீங்கன்னா, அங்கிருந்து அப்படியே அந்த வில்லேஜ் வியூ இருக்கும். அந்த மலை அடிவாரத்துல. அதுவும் செம்மையா இருக்கும். ஸோ அதையும் அங்க போய் நின்னு பார்த்துட்டு நீங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ரிட்டர்ன் வந்துட்டு கொஞ்சம் எதனா சாப்பிடுறதா சாப்பிட்டுட்டு, அங்கருந்து இங்க ஒரு கையிட்டோ மொனாஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்கு. மொனாஸ்ட்ரி அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து ஒரு பஸ் போகும். ஸோ நெறைய பஸ் போகும். கையிட்டோ மொனாஸ்ட்ரி. அவர் வந்து இந்த தலாய் லாமா இருக்கா, அவருடைய கோயில்ன்ற அந்த மாரி சொல்றாங்க. தலாய் லாமாவோட ஒரு கோயில் அது. இந்த புத்திஸ்ட் மாங்க்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் அங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நீங்க அங்க போய் சுத்தி பார்க்கலாம். அந்த இடத்துக்கு வாசல்லயே நிக்கும் பஸ். அந்த கையிட்ட மொனஸ்ட்ரிக்கு வாசல்லயே. ஸோ அதனால அது உங்களுக்கு டிராவல்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல, டிரான்ஸ்போர்ட்க்கு. ஸோ நீங்க அங்க போயிட்டு அங்க பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும் அந்த வியூ அப்படியே. இந்த ஃபோட்டோ போடுறேன் பாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செம்மையா இருக்கும். அது நேர்ல பார்க்க இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்க அந்த கோயில் உள்ளலாம் போலாம். யாரும் சொல்ல மாட்டாங்க. செருப்பெல்லாம் வெளிய கழட்டி விட்டுட்டு, நீங்க உள்ள போயிட்டு எல்லாம் சுத்திட்டு வெளிய நின்னு ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். அங்க அந்த புத்திஸ்ட் மாங்க்லாம் இருப்பாங்க. நெறைய பேர் அவங்கலாம் நேர்ல பார்த்துருக்க மாட்டீங்க. வீடியோல தான் பார்த்துருப்பீங்க. அங்க நேர்ல பார்க்கலாம். அவங்க கூட நின்னு ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனா அவங்க பேசுற லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சு அவங்க பேசவும் செய்யலாம். ஒரு சில பேருக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அவங்க பேசுற லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்க பேசிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, அது ஒரு செம்ம டிஃபரண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நீங்க யாருமே இந்த மாரி இது யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே நல்லாருக்கும். ஸோ அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு, அப்படியே வெளிய வந்தீங்கன்னா பக்கத்திலேயே கடை இருக்கு. சாப்பிடுறது எதனா சாப்பிட்டுட்டு, ஆ வேற எதனா வாங்குறதா திங்கிறதுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு, அப்படியே அங்கருந்து நீங்க ரூமுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துருங்க. திரும்பி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு, அங்க நைட்டுக்கு பஸ் புடிச்சு ரூமுக்கு வந்து
நைட்டு ரெஸ்ட் எடுத்துருங்க. ஓகேவா? இது வந்து எப்படின்னா, நான் 2 நாள் தான் தங்குவேன். என்னால அதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க வந்து எனக்கு ஒரு 3 நாளைக்குலாம் பட்ஜெட் இருக்கு. எனக்கு ஓகே ஓரளவுக்கு அப்படின்னா, நீங்க அன்னைக்கு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நாள் ரூமுக்கே ஸ்ட்ரெயிட்டா ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு, அடுத்த நாள் நீங்க இதெல்லாம் வந்து சுத்தி பார்க்கலாம். அந்த வெரி நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் நீங்க என்ன பண்றீங்கன்னா, காலையில முந்தா நாள் நைட்டே வந்து இந்த ரூம் ஓனர் கிட்ட நீ வந்து பேராகிளைடிங் போணும். சரி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு எங்க யாருன்னா கான்டாக்ட் பண்ணா, அவர் கான்டாக்ட் நம்பர்லாம் அவர் வச்சிருப்பாரு. ஸோ நீங்க அவர்ட்ட சொன்னீங்கன்னா, அவர் அரேஞ்ச் பண்ணி குடுப்பாரு உங்களுக்கு. சில துன்பங்களை நாம் மறப்போம். கடிகாரம் உள் தொலைத்து பிரைம் லாஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரேர் பீஸ். யோசிங்க, நம்ம போட போகிறது என்னவோ 5 லட்சம் தான். ஆனால் நமக்கு கிடைக்க போகிறது 15 கோடி.